தங்கத்தை வீட்டிற்குள் முடக்க வேண்டாம் என்கிறது மத்திய அரசு. முடங்கியிருக்கும் தங்கத்தால் பலனில்லை என்று கூறும் மத்திய அரசு இறக்குமதியை குறைக்கவும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதற்காக அரசு அறிமுகப்படுத்திய திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். இந்தியாவில் வீடுகளிலும் கோவில்கள் போன்ற அமைப்புகளிலும் சுமார் 20,000 டன் தங்கம் இருப்பதாக கூறுகின்றன ஆய்வுகள். தங்கம் ஆடம்பரம் என்றாலும் இந்திய குடும்பங்களில் தவிர்க்க முடியாத இடம் வகிப்பவை. இந்த தங்கத்தின் கணிசமான பகுதியை சந்தைக்கு கொண்டு வந்து சுழற்சி முறையில் பயன்படுத்த தங்க முதலீட்டு திட்டங்களை கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியது மத்திய அரசு. கவர்மெண்ட் லாஸ்ட் இயர் பட்ஜெட்டில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் 2 ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம்ஸ், அனதர் கோல்டு பாண்ட் ஃபண்ட் அப்படின்னு 2 கொண்டாந்தாங்க. கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம்ஸ் அப்படின்னா நம்ம வீட்டில் நிறைய ஜுவல்லரிஸ் வச்சுருப்போம். அந்த ஜுவல்லரியை கொண்டு போய் நம்ம வந்து டெசிக்னேட்டட் பேங்க்லையோ எங்கே கொடுத்தாங்களோ இல்லை வேல்யூவேட்டர் கொடுத்தாங்க, அதை கோல்டை உருக்கி அவங்க ஒரு பாராக ஏதோ ஒரு கன்வெர்ட் பண்ணிவிட்டு என்ன பியூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து வில் ஹேவ் சம் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம். இன்னொன்று வந்து கோல்டு பாண்ட் ஃபண்ட் அப்படின்றாங்க, அதாவது தங்க கடன் பத்திரம் அப்படின்றாங்க. அதில் என்னென்னா கோல்டு பாண்ட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோல்டை வந்து நீங்கள் காயின்ஸோ பிஸ்கட்டோ வெளியில் போய் வாங்குறதுக்கு பதிலாக கவர்மெண்ட் பாண்டாக கொடுத்துட்றேன்றாங்க. ஸோ சின்ன மக்களும் ஏழையான மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் இன்வால்வ் பண்ணுறதுனால 2 கிராம்லேருந்து மேக்ஸிமம் 500 கிராம் பர் இயர் நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்றாங்க. தங்கத்தை பொருளாக வாங்காமல் அதன் விலை மதிப்புக்கு ஈடான பத்திர வடிவில் வாங்கி குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு தங்க விலையேற்றத்தின் பலனை பெறுவதே தங்க பத்திர திட்டமாகும். இதற்கு வட்டியும் வழங்கப்படுகிறது. குறிப்பிட்ட கால இடைவெளியில் இப்பத்திரங்கள் வெளியிடப்படுகின்றன. தங்க டெபாசிட் திட்டத்தின் கீழ் வீடுகளிலும் கோவில்கள் போன்ற சில இடங்களிலும் பயன்படுத்தப்படாமல் வைத்திருக்கும் தங்கத்தை வங்கிகளில் டெபாசிட் செய்துவிட்டு 12 அல்லது 15 ஆண்டு காலத்திற்கு பிறகு வட்டியுடன் திரும்ப பெற முடியும். இத்திட்டத்திற்கு வரவேற்பு குறைவாகவே இருந்து வருகிறது. இந்நிலையை மாற்ற மத்திய அரசு இது தொடர்பான விதிகளில் மாற்றம் செய்துள்ளது. வீட்டில் இருக்கிறது வந்து இருந்தால் நார்மலாக என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேங்க் லாக்கர் எடுக்கணும், பேங்க் லாக்கரில் கொண்டு போய் வைக்கணும். அந்த பேங்க்கில் லாக்கர் வைக்கணும்னா இன்றைக்கி வந்து அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்குது. நிறைய பேங்க் வந்து பேங்க் லாக்கர் வேணும்னாலே அதுக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் டெபாசிட் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எல்லாம் பிரச்சனை. உங்கள்கிட்ட இருக்கிற ஜுவல்லரியை வந்து இந்த மாதிரி ஃபார்முக்கு மாற்றினா நீங்கள் மானிட்டைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணணும். ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து 8 வருஷம் கோல்டு பாண்ட் எடுத்திங்கன்னா 8 வருஷம் டெனர். ஆனால் அதில் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 5வது வருஷம் 6வது வருஷம் 7வது வருஷத்தில் எக்ஸிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பீரியடில் வேணால் நம்ம எக்ஸிட் ஆகிறதுனா எக்ஸிட் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது மக்களுக்கு வந்து உபயோகமான ஒரு விஷயமா இருக்கு. கச்சா எண்ணெய்க்கு அடுத்தபடியாக இந்தியா அதிகளவு தங்கத்தை தான் இறக்குமதி செய்கிறது. அரசிடம் உள்ள அந்நிய செலாவணியில் தங்கம் வாங்குவதற்கே கணிசமாக ஒதுக்க வேண்டியுள்ளது. இதனால் அந்நிய செலாவணி பற்றாக்குறை ஏற்பட்டு அரசு பல்வேறு பொருளாதார பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இவற்றை தவிர்க்கவே தங்கம் இறக்குமதியை குறைக்க புதுமையான வழிகளில் முயற்சிகளை அரசு மேற்கொண்டுள்ளது. இந்த திட்டங்கள் மக்களுக்கு லாபகரமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் இவை வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.